நீங்க ஒரு ஐஃபோன் வாங்கலாம்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதை விட பெட்டரான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபியூச்சர்ல. இப்போ வரப்போற 4ஆம் தேதி Flipkartல உங்களோட கோட் சேல ஆரம்பிக்க போறாங்க. இதுல ஐஃபோனோட டீல்ஸ் இப்போ ரிவீல் ஆகியிருக்கு. இந்த வீடியோல எந்த ஐஃபோன் உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த ஐஃபோன்லாம் இந்த டீல்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோல சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Flipkartோட கோட் சேல் பத்தி பார்த்துடலாம். இது 4ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. பட் முடியிற டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி 1-2 நாள் எக்ஸ்டெண்ட் கூட இவங்க வந்து பண்ணலாம். அதை நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. அண்ட் Flipkartோட பிளாக் மெம்பர்ஷிப் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது 3ஆம் தேதி 12 மணிக்கே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் ஐஃபோன்லாம் இந்த எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாக் மெம்பர்ஷிப் போட்டுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக ஃபோன்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளாக் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. இந்த சேலில் எந்தெந்த பேங்க்ஸுக்குலாம் கார்டு ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கு, பிஓபி கார்டு அண்ட் ஹெச்எஸ்பிசி கார்ட்ஸ்க்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு மேக்ஸிமம் ஒரு லிமிட்டுங்கிறது இருக்கும். அண்ட் அது இல்லாமல் Flipkart ஆக்சஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் Flipkart SBI கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஐஃபோன் டீல்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்க டீல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 17 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 71,000 கிடைக்கும் போது பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் போனஸ், இந்த கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாம் போட்டு தான் உங்களால் இதை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 75,000 உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா, அது வாங்கினா ஐஃபோன் தான் வாங்கலாம் இருக்குன்னு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சாலிடான ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஐஃபோன் 17 உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போகிறது கிடையாது. பட் வேறு ஏதாவது ஐஃபோன் வாங்குற மாதிரி மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 17 ப்ரோ. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக 1,30,000 செல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ 1,12,000 சேலில் கொண்டு வராங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீல் தான். நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஐஃபோன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் ப்ரோ மேக்ஸ் இந்த பெரிய டிஸ்பிளே நல்ல பேட்டரி லைஃப் ஓட தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இது ரெகுலராக 1,50,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 1,28,000 வருது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீல் தான். இப்போ நீங்கள் தான் பேசிக்காக ஃபோன்ஸில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோட கண்டென்ட் கிரியேட்டர் ஜெர்னியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த 2 ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக சூட் ஆகும். அதோட வீடியோ குவாலிட்டி பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எந்த ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இதோட வீடியோ குவாலிட்டி டாப் கிளாஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன்லாம் இறங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இல்லை நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஐஃபோனில் எனக்கு ஃப்ளாக்ஷிப்பான ஐஃபோன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஐஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸும் இருக்கும். நான் வந்து பிக் பில்லியன் டே செல்லுக்காக வெயிட் பண்ணலாமா, அப்போ இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடையாது. பட் என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த சேல்லேயே முடிஞ்ச வரைக்கும் வாங்க பாருங்கள். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 to 20,000 ஏறிடுச்சு. ஸோ ஐஃபோன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் ஏறாமல் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி மேக் புக்கு, அவங்களோட லேப்டாப் லைனப்பு, மேக் மினி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க கை வைக்க போகிறது கண்டிப்பாக ஐஃபோன் ரேட்டில் தான் இருக்கும். ஐஃபோன் 17 ரேட்லாம் இப்போ 70,000 பக்கமாக செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 85,000 90,000 கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் ஹைக்குங்கிறது ஆகும். ஸோ நீங்கள் என்ன தான் பிக் பில்லியன் டேஸ் செல் அப்போ போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இதே ப்ரைஸில் தான் உங்களால் வாங்கிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வரும். அதுவும் ஷோரெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த சேலை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு தவிர்க்க வேண்டிய டீல் அப்படின்னா ஐஃபோன் 15 தான் 50,000 கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 10,000 சேர்த்து போட முடிஞ்சு அப்படின்னா மோஸ்ட்டாக ஐஃபோன் 16 போக பாருங்கள். பட் ஐஃபோன் 16 வாங்குற அளவுக்கு உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா ஐஃபோன் 17 வாங்குறது தான் ஃபார் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஐஃபோன் 16 யார் வாங்கலாம்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன் 15 வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு ஐஃபோன் 16 போகிறது தான் பெட்டரான ஆப்ஷன். 10,000 கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அது ஊற்றிங்க அப்படின்னா அந்த ஐஃபோன் 16க்கு ஒர்த்து தான். அண்ட் ஐஃபோன் 16 ப்ளஸ் 74,000 கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஃபோன் 17 வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி வந்து கிடைக்கும். பட் ஐஃபோன் 17 தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் லைட்டாக. அண்ட் உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டேஜ் கேமரா கிடைக்கும். முக்கியமாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 16 ப்ளஸில் கிடைக்காது. என்னோட ரெக்கமெண்டேஷன் 16 ப்ளஸ் போகிறதுக்கு பதிலாக 17 போகிறது தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்து ஐஃபோன் ஏர் 96,000 கிடைக்குது. இந்த ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் இந்த ஃபோனை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மனசு தான் வரும். இந்த ஃபோனை தொடும்போது எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபோன் நாங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாலிடாக 2 டைம் சார்ஜ் போட்டிங்கனால தான் உங்களால் ஒரு நாளை வந்து முடிக்க முடியும். அந்தளவுக்கு தான் இதோட பேட்டரி லைஃப்ங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான், சிங்கிள் கேமரா தான், எதுவும் பெருசாக அந்த டீல் பிரேக்கிங்கான விஷயங்கள்லாம் அந்த ஃபோனில் எதுவுமே கிடையாது. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 வந்தால் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் 95,000 பார்த்தீங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுறது என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அண்ட் இன்னும் 2 தவிர்க்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஃபோன் 17e 61,000 கிடைக்குது. ஐஃபோன் 16e 55,000 கிடைக்குது. ஸோ இந்த 2 ஃபோனையுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த 17eலாம் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டு
அதுக்கு பதிலாக 16 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது 60,000 கிடைக்குது. இதை விட பெட்டரான ஆப்ஷன் அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேமரா கிடைக்கும், நாச்சுரலாக இருக்காது, ஒரு இந்த ப்ரீமியமான ஒரு டிஸ்பிளேவும் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபோனையும் வாங்கிடாதீங்க. இந்த 50,000 கொடுத்து நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டில் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்போனா இப்போ இருக்க ஐஃபோன் டீல்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு எந்த பிராண்ட்லாம் டீல் ரிவீல் ஆகுமோ வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அதையுமே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.